வணக்கம் நண்பர்களே, நான் பண்டிட் ஆறுமுக செல்வன், திருநெல்வேலியிலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடியில் கழிவு நீரை வெளியேற்றுறதை பற்றி. இதுக்கெல்லாமா சார் வாஸ்து பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஜென்ரல் வாஸ்து எல்லோரும் பார்த்து கட்டியிருப்பீங்க. சில நுணுக்கமான விஷயங்கள் இதுதான் உங்கள் வாழ்க்கை ஸ்டைலை மாற்றக்கூடியது அல்லது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. பழமொழி சொல்லுவாங்கள்ல, யானை அசைந்து உண்ணும், வீடு அசையாமல் உண்ணும் அப்படின்னு தின்னும் அப்படிம்பாங்க. வீடு எப்படி சார் சாப்பிடும் திங்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பூமியில் இயற்கையாக சில சக்திகள் போய்கிட்டே இருக்கு. அந்த சக்திகளை நம்ம ஒரு கட்டம் கட்டி உள்ளே அடக்க பார்க்குறோம். அப்படி அடக்கும் பொழுது அது நம்மளை திமுறது. இப்போ தண்ணி ஓடி வந்துக்கிட்டு இருக்கு, கை வச்சு தடுத்திங்கன்னா என்ன ஆகும்? அல்லது ஒரு அணையை தட்டினீங்கன்னா என்ன ஆகும்? உள்ள அலை அடிக்குது இல்லையா? அதுபோல தான் பூமியில் இருக்கிற எனர்ஜிகள். அதை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் வாஸ்து. ஸோ இதில் நம்ம நம்முடைய குடும்ப நிம்மதி, அமைதி, வருமானம், கௌரவம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதுக்காக நம்ம வீட்டை வாஸ்துப்படி கட்டிக்கிறோம். வாஸ்து இல்லாத வீடுகளில் பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகளை தீவிரத்தை குறைச்சிக்கிறதுக்கு அல்லது தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. கிரக நிலைகள் மாறும் பொழுது நமக்கு நல்ல காலம் வந்துடுச்சின்னு ஜோசியர் சொல்லுவார். அந்த கிரக நிலைகள் வரும் பொழுது உங்கள் வீடு ஒத்துழைச்சாதான் அதோட முழு பலனை அனுபவிக்க இயலும். அல்லது இந்த வீடை மாற்றணும். சிலர் மாற்றி போயிருப்பாங்க, சிலர் இருந்துக்கிட்டே கஷ்டப்படுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஜோசியர் நல்ல நேரம் சொல்கிறாரு, நமக்கு தான் ஒன்றும் அமைய மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் வாஸ்து தான் காரணம். அதனால் சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம மைனட்டாக கவனிக்க வேண்டியிருக்குது. இது உங்கள் பார்வைக்கு தெரியாது எங்களை போல. ஏன்னா அனுபவம் தான். பல ஆயிரம் வீடுகளை பார்க்கும் பொழுது இது இப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே வரும் பொழுது அதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலை பார்க்கும் பொழுது தான் அது புரியுது. நாங்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆயுள் முழுக்கம் கற்றுக்கிட்டே தான் இருப்போம். ஒவ்வொரு வீடும் பாடம் சொல்லி தருது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாடியில் உள்ள நீரை, கழிவு நீரை எப்படி கொண்டு வரலாம்? மழை நீராகட்டும், நீங்கள் கழிவுடும் தண்ணீராகட்டும், எந்த நீராக இருந்தாலும் வடகிழக்கு, கிழக்கு உச்ச பகுதிகளில் ஒரு சாளர மாதிரி சின்ன தொட்டி மாதிரி கட்டி அதில் வர்ற மாதிரி, இப்போ தென்மேற்குலேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே அந்த வடகிழக்கு பகுதியில் சின்ன பெரிய தொட்டிலாம் போடக்கூடாது. சின்னதாக ஒரு அரை செங்கல் உயரத்துக்கு அந்த சேகரிக்கிற மாதிரி அப்படி ஆகி அதிலிருந்து இல்லைன்னா அந்த பகுதியை மட்டும் வாட்டம் கொடுத்துடணும். வடகிழக்கு பகுதி வாட்டம் கொடுத்துட்டே சரியாயிரும். கிழக்கு பகுதி வடக்கு பகுதி வாட்டம் கொடுத்து அது உங்கள் வீட்டோட அமைப்பு பொறுத்து பார்க்கணும். வடக்கு வாட்டமா, கிழக்கு வாட்டமா, ஈசானிய வாட்டமாங்கிறத உங்கள் வீட்டு திசை அமைப்புகளை பார்த்துட்டு தான் அதை சொல்லணும். இந்த உச்ச பகுதியில் வாட்டம் கொடுத்து அந்த பகுதிக்கு வரவழைச்சி அங்கேருந்து ஒரு பைப்லைன் இறக்கி உங்கள் ஈசானியா வழியாக அந்த தண்ணி வெளியேறுற மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து அந்த தண்ணி உங்கள் வீட்டு ஈசானியா வழியாக வெளியேறணும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு அது வளர்ச்சி தரும், ஆரோக்கியம் தரும், செல்வம் தரும், பணம் தரும்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எல்லாமே தரும், நிம்மதி தரும். முதல்ல மற்ற பகுதியில் போகக்கூடாது. இப்போ வடமேற்கில் போயிட்டுன்னு வச்சுங்க, வாயவியத்தில் போயிட்டுன்னு வச்சுங்க, அதுவும் வடக்கு வாயவத்தில் போயிட்டுன்னு வச்சுங்க, உங்களை மேலும் மேலும் ஒரு டிப்ரெஷன் நிலைக்கு கொண்டு போகும். அதுலேயே உங்களுக்கு சில சிக்கல்கள், கடன்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உருவாக வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு தான், எல்லாருக்கும் அப்படி இருக்கானா இல்லை, இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பல கோணங்களில் சிரமப்பட்டுருக்கும்போது இது ஒரு பாயிண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்கிறோம். நுணுக்கமான சில விஷயங்கள் இது. ஆக எந்த கழிவு நீராக இருந்தாலும், அது செப்பிட்டன் கழிவு நீராக இருந்தாலும் சரி, மலஜல கழிவு நீர் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஈசானிய வழியாக போகிறது தான் சரி அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதில் அசிங்கம் அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கழிவு நீர்கள் வெளியேற பகுதி வடகிழக்கு பகுதி, வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி அப்படின்னு. ஈசானியம் வெரி குட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை சரியாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாஸ்து ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையாக இருக்கும். வீடு இருந்து தின்னணும்னு சொன்னோம் இல்லையா? உங்கள் கர்மம் அப்படி தான் வீடே அமையுது. எல்லாருக்கும் வாஸ்து வீடு அமையுமான கண்டிப்பாக இல்லவே இல்லை அப்படி தான் சொல்லணும். அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அவருடைய கர்மாவை அனுபவிக்க தான் நல்ல வாஸ்து உள்ள வீடுகள் கிடைக்கும். ஆகவே முடிஞ்ச அளவுக்கு நாம் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான்
இது சொல்கிறோம். இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஊனமுற்ற குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க, வாய் பேச முடியாமல் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அல்லது அடிக்கடி விபத்துக்கள் நடக்குது. இதுக்கு எல்லாமே வாஸ்து ஒரு காரணமாகுது. சில இடங்களில் தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள் இருக்கிறாங்க, சின்ன வயசுலேயே தாய் தகப்பன் இழந்தவங்க இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் வாஸ்துவுக்கும் உங்கள் வீட்டுக்கும் தொடர்பு இருக்குது. ஏன்னா அதை ஒரு கிரகம் அப்படின்னே சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் என் கிரகம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நேரம் சரியில்லைன்னா வேறு டைம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. என் கிரகம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரகங்கிறது நீங்கள் வசிக்கிற கிரகம். அதான் நான் என்ன சொல்லுவேன்னா 10வது கிரகம் உங்கள் வீடுன்னு சொல்லுவாங்க. நவகிரகங்கள் இருக்குது, 10வது கிரகம் உங்கள் வீடு. இந்த 10வது கிரகம் நல்லா இருந்தால் நவகிரகத்திலேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்னு தான். அதுக்கு வாஸ்து ஒரு கருவி. பயன்படுத்துகிற நண்பர்களே, சந்திப்போம்.